அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வேயின் தமிழ் யூடியூப் சேனலில் டிஎன்பிஎஸ்சி மூலமாக இன்னைக்கு நடந்த ஃபீல்டு சர்வேயர் அண்ட் டிராஃப்ட்ஸ்மேன் சர்வேயர் கம் அசிஸ்டன்ட் டிராஃப்ட்ஸ்மேனில் எவ்வளோ வேக்கன்சி ஃபில்லப் ஆகிருக்கு, எவ்வளோ வேக்கன்சி மீதம் இருக்குன்னு கூடிய 2வது நாளுடைய கலந்தாய்வு முடிவில் டிஎன்பிஎஸ்சி வெளியிட்ட ஒரு அறிவிப்பு தான். உங்கள் அனைவருக்குமே தெரியும். அதில் பார்த்தீங்கன்னா ஜென்ரலில் எல்லா வேக்கன்சியுமே ஃபில்லப் ஆகிடுச்சு. ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 31 வேக்கன்சி அப்படியே இருக்குது. எக்ஸ் சர்வீஸ்மேனில் ஒரு வேக்கன்சி அப்படியே இருக்குது. ஜென்ரல் பிளைண்டில் ஒரு வேக்கன்சி அப்படியே இருக்குது. ஜென்ரல் உமனில் 27 வேக்கன்சியும் ஃபில்லப் ஆகிடுச்சு. ஜென்ரல் உமன் பிஎஸ்டிஎம்மில் 8 வேக்கன்சி அப்படியே இருக்குது. ஜென்ரல் விடோவில் 3 வேக்கன்சி அப்படியே இருக்குது. ஜென்ரல் உமன் டெஃபில் 4 வேக்கன்சி அப்படியே இருக்குது. அப்புறம் நம்ம பிசி ஜென்ரலில் எல்லா வேக்கன்சியும் ஃபில்லப் ஆகிடுச்சு. பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 22 வேக்கன்சி அப்படியே இருக்குது. பிசி ஜென்ரல் பிளைண்டில் 2 வேக்கன்சி, பிசி ஜென்ரல் முல்டாவில் ஒரு வேக்கன்சி அப்படியே இருக்குது. பிசி உமனில் 14 வேக்கன்சியில் 13 வேக்கன்சி ஃபில்லப் ஆகிடுச்சு, ஒரு வேக்கன்சி அப்படியே இருக்குது. பிசி உமன் பிஎஸ்டிஎம்மில் 4 வேக்கன்சியுமே அப்படியே இருக்குது. பிசி விடோவில் 2 வேக்கன்சியும் அப்படியே இருக்குது. எம்பிசி ஜென்ரலில் எல்லா வேக்கன்சியுமே ஃபில்லப் ஆகிடுச்சு. எம்பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 14 வேக்கன்சி அப்படியே இருக்குது. அப்புறம் எம்பிசி ஜென்ரல் ஆர்த்தோ, எம்பிசி ஜென்ரல் டெஃப் வேக்கன்சி அப்படியே இருக்குது. எம்பிசி உமனில் 9 வேக்கன்சியில் 1 மட்டும் ஃபில்லப் ஆகாமல் இருக்குது. எம்பிசி உமன் பிஎஸ்டிஎம்மில் வேக்கன்சி அப்படியே இருக்குது. பிசி முஸ்லீம் ஜென்ரல் வேக்கன்சி ஃபுல்லாக ஃபில்லப் ஆகிடுச்சு. ஜென்ரல் பிஎஸ்டிஎம் ஃபில்லப் ஆகாமல் அப்படியே இருக்குது. பிசி முஸ்லீம் உமனில் 4 வேக்கன்சி அப்படியே இருக்குது. பிசி முஸ்லீமில் விடோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேகன்சி ஃபில்லப் ஆகாமல் அப்படியே இருக்குது. எஸ்சிஏ ஜென்ரலில் 6 வேகன்சி அப்படியே இருக்குது. நம்மளுடைய எஸ்சிஏ ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் ஒரு வேகன்சி அப்படியே இருக்குது. எஸ்சிஏ உமன் பிஎஸ்டிஎம்மில் 5 வேகன்சி அப்படியே இருக்குது. எஸ்சிஏ விடோ பிஎஸ்டிஎம்மில் ஒரு வேகன்சி ஃபில்லப் ஆகாமல் இருக்குது. எஸ்சி ஜென்ரல் வேக்கன்சி அப்படியே அதில் 9 ஃபில்லப் ஆகி 23 வேக்கன்சி அப்படியே இருக்குது. எஸ்சி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 11 வேக்கன்சி அப்படியே இருக்குது. எஸ்சி உமன் பிஎஸ்டிஎம்மில் 10 வேக்கன்சி அப்படியே இருக்குது. உமன் பிஎஸ்டிஎம் வேக்கன்சி அப்படியே இருக்குது. எஸ்டி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் வேக்கன்சி அப்படியே இருக்குது. மொத்தம் 384 வேக்கன்சியில் 206 வேக்கன்சி ஃபில்லப் ஆகிருக்கு. 178 வேக்கன்சி இன்னும் மீதம் இருக்குது. அடுத்து நம்மளுடைய டிராஃப்ட்ஸ்மேனில் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் வேக்கன்சி எல்லாம் ஃபில்லப் ஆகிடுச்சு. பிஎஸ்டிஎம் மட்டும் ஃபில்லப் ஆகாமல் இருக்குது. அதே மாதிரி ஜென்ரல் பிளைண்டு, ஜென்ரல் உமன் ஃபில்லப் ஆகிடுச்சு. ஜென்ரல் உமன் பிஎஸ்டிஎம் ஃபில்லப் ஆகாமல் அப்படியே இருக்குது. ஃபில்லப் ஆகாத வேக்கன்சி பார்த்தீங்கன்னா பிஎஸ்டிஎம் பிடபிள்யூடியை தவிர்த்து பிசி வேக்கன்சி எல்லாம் ஃபில்லப் ஆகிடுச்சு. பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் ஒரு வேக்கன்சி அப்படியே இருக்குது. பிசி எக்ஸ் சர்வீஸ்மேன் வேக்கன்சி 2 அப்படியே இருக்குது. பிசி உமனில் எந்த வேக்கன்சியுமே இல்லை. எம்பிசியில் எந்த வேக்கன்சியுமே இல்லை. எம்பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் ஒரு வேக்கன்சி இருக்குது. எம்பிசி ஆர்த்தோவில் 3 வேக்கன்சி இருக்குது. எம்பிசி உமனில் 4 வேக்கன்சி இருக்குது. எம்பிசி உமன் பிஎஸ்டிஎம்மில் 2 வேக்கன்சி இருக்குது. எம்பிசி விடோவில் 2 வேக்கன்சி இருக்குது. பிசி முஸ்லீம் ஜென்ரல் ஃபில்லப் ஆகிடுச்சு. பிசி முஸ்லீம் விடோ ஒரு வேக்கன்சி இருக்குது. எஸ்சிஏ ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 5 வேக்கன்சி அப்படியே இருக்குது. எஸ்சி ஜென்ரலில் 11 வேக்கன்சி அப்படியே இருக்குது. எஸ்சி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் ஒரு வேக்கன்சி இருக்குது. எஸ்சி உமனில் 3 வேக்கன்சி அப்படியே இருக்குது. எஸ்டி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் ஒரு வேக்கன்சி அப்படியே இருக்குது. மொத்தம் 104 வேக்கன்சியில் 56 வேக்கன்சி ஃபில்லப் ஆகிடுச்சு. 48 வேக்கன்சி ஃபில்லப் ஆகாமல் இருக்குது. அடுத்து நம்மளுடைய சர்வேயருக்கு அசிஸ்டன்ட் டிராஃப்ட்ஸ்மேன் வேக்கன்சி பார்த்தீங்கன்னா ஜென்ரலில் 6 வேக்கன்சி ஃபில்லப் ஆகிடுச்சு. பிஎஸ்டிஎம் தவிர்த்து ஜென்ரலில் எல்லா வேக்கன்சியுமே ஃபில்லப் ஆகிடுச்சு. அடுத்து நம்மளுடைய பிசி எக்ஸ் சர்வீஸ்மேனில் மட்டும் ஒரு வேக்கன்சி இருக்குது. அடுத்து எம்பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் ஒரு வேக்கன்சி இருக்குது. பிசி முஸ்லீம் உமனில் ஒரு வேக்கன்சி இருக்குது. அப்புறம் எஸ்சி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் ஒரு வேக்கன்சியும் எஸ்சி உமனில் 2 வேக்கன்சி இருக்குது. மொத்தம் பார்த்தீங்கன்னா 26 வேக்கன்சியில் 18 வேக்கன்சி ஃபில்லப் ஆகிடுச்சு. 8 வேக்கன்சி மட்டும் ஃபில்லப் ஆகாமல் இருக்குது. நம்ம இதில் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த ஃபில்லப் ஆகாத வேக்கன்சி எல்லாம் பிஎஸ்டிஎம் வேக்கன்சியும் மோர் தென் எக்ஸ் சர்வீஸ்மேனு தென் நம்மளுடைய இந்த பிடபிள்யூடி பிரிவில் பிடிம்பாங்க இல்லையா, பர்சன் வித் பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டிஸ், அவங்களுடைய வேக்கன்சி. இப்போ எல்லாருமே நம்மக்கிட்ட
இன்றைக்கும் இந்த 2வது நாள் கவுன்சிலிங்லேயும் நம்ம யூடியூப் சேனலில் ஃபாலோ பண்ணக்கூடிய நிறைய நண்பர்கள் பிளேஸ் ஆகிருக்காங்க. அவங்க போஸ்டிங் தெரிவு பண்ணியிருக்காங்க. நிறையா பேர் நம்மக்கிட்ட ஃபோன் பண்ணி பேசினாங்க. அவங்களுடைய அம்மா அப்பா முதற்கொண்டு நம்மக்கிட்ட ஃபோனில் பேசினாங்க. ரொம்ப சந்தோஷம். அவங்க எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். இப்போ நான் பார்க்கக்கூடிய என்ன அப்படின்னா, நிறையா பேர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி, சார் நான் எம்பிசி ஆனால் கவுன்சிலிங் போகணுமா, நாளைக்கு எனக்கு வேக்கன்சி இல்லை, நான் போகணுமான்னு கேட்குறாங்க. ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, எம்பிசியாக இருந்தாலும் பிசியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் வேக்கன்சி இல்லைன்னா போக தேவையில்லை தான். ஆனால் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து கவுன்சிலிங் போகலைங்கிறத டிஎன்பிஎஸ்சி உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. நீ நாளைக்கு கவுன்சிலிங் வர வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க எஸ்எம்எஸ் மூலமாக. அவங்க போக வேணாம். மற்றபடி மேக்ஸிமம் கவுன்சிலிங் போகிறது நல்லது. அவங்களே டிஎன்பிஎஸ்சியே எஸ்எம்எஸ் மூலமாக நீ கவுன்சிலிங் வர்றது தேவையில்லை அப்படின்னு நமக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க, வேக்கன்சி முடிஞ்சு போச்சுன்னு. ஸோ நீங்கள் அப்போ கவுன்சிலிங் போக வேணாம். அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் கண்டிப்பாக கவுன்சிலிங் போய் அட்டன் பண்ணுங்கிறது தான் என்னுடைய ஒரு இது. நமக்கு போஸ்டிங் கிடைக்குதோ கிடைக்கலையோ, டிஎன்பிஎஸ்சியில் போய் நம்ம போய் நிற்கிறதே ஒரு பெரிய விஷயம் தானே, ஓகேங்களா? அதனால் அவங்களே வாலண்டரியாக வந்து நாளைக்கு அவங்க வேக்கண்ட் இல்லை, ஸோ நீங்கள் வர வேணாம் எஸ்எம்எஸ் கண்டிப்பாக பண்ணுவாங்க. அப்படி பண்ணினவங்க நாளைக்கு போக தேவையில்லை. இல்லாதவங்க போகலாம், ஓகேங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் வந்து எல்லோரும் சார் இந்த பிஹெச்டி வேக்கன்சி என்ன ஆகும் அப்போ நிறையா கேள்வி கேட்குறாங்க. எல்லாத்துக்குமே நான் கவுன்சிலிங் முடியும் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பிஹெச்டிஎம் உள்ள வேக்கன்சி நான் பிஹெச்டிஎம் எப்படி கன்வெர்ட் ஆகும் அப்படின்னு நம்ம ப்ராப்பர் ஜியோவோட வீடியோ போட்டிருக்கோம். அதனால ஒவ்வொரு நாள் கவுன்சிலிங் முடியும் போது டிஎன்பிஎஸ்சி வெளியிடக்கூடிய அந்த அப்டேட் நம்ம வந்து அப்லோட் பண்ணுறோம். அப்போ நிறையா பேர் டாக்குமெண்ட் எடுத்தவங்க சர்வேராக மாற முடியுமா அப்படிலாம் கேட்டிருக்காங்க. அது எல்லாத்துக்கும் நம்ம அதுக்கு உண்டான ப்ராப்பர் ஜியோவோட நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு போஸ்டிங் தேர்வு மட்டும் பண்ணிட்டு வாங்க. அடுத்த அப்டேட்டை நான் வந்து ப்ராப்பராக நான் அப்லோட் பண்ணுறேன். எந்த டவுட்னாலும் நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.